வீட்டில் நம்மளே எப்படி ஏசி ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறது, எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது இந்த ஏசி. டாப்பில் ஃபில்ட்ரு எல்லாமே நல்லா அடைச்சி போய் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஈஸியாக மேலே தூக்கிற மாதிரி தான் இருக்கும். சைடில் லைட்டாக அந்த பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு காடி மாதிரி இருக்கும். அதில் நம்ம கை வச்சு லைட்டாக புஷ் பண்ணோம்னாலே அப்படியே மேலே அசால்ட்டாக வந்துடும். திறந்தோடனே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு பனி படிஞ்ச மாதிரி அப்படியே படிஞ்சு போயிருக்குது. இது அப்படியே நம்ம கண்டுக்கிறாமல் யூஸ் பண்ணோம்னா லங்ஸ்லேருந்து எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிரும். நம்ம அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, அதை அப்படியே அந்த காடியிலேருந்து மேலே தூக்கி விட்டு அப்படியே வெளியே மெதுவாக இழுத்தோம்னாலே தனியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி அந்த சைடு எடுக்கணும். இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு. கிட்டத்தட்ட அப்படியே மேலே 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 படிஞ்சு அப்படியே அது இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஊறி போயிருக்குது. இல்லை இப்போ அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாக்டீரியா வளரும். இப்போ அடுத்தது எடுக்கலாம். இது அதே மாதிரி கீழே அந்த காடியிலேருந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டோம்னா அப்படியே மெதுவாக வெளியே எடுத்தால் அப்படியே துண்டாக வந்துடும். இவ்வளோ டஸ்ட்டோடலாம் ஏசியை ரன் பண்ணவே கூடாது. அது ரெண்டையுமே எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற டஸ்ட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணுவோம். இது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஒரு துணியோ இல்லைனா ஒரு ப்ரஷ் மாதிரி எதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு மேலே அப்படியே லைட்டாக அப்படி தொடச்சி விட்டோம்னா போதும். அப்படியே மெதுவாக அப்படி ஒரு இழுத்தோம்னா அப்படியே எல்லா டஸ்ட்டும் அப்படியே வந்துடும். அதே மாதிரி இந்த டோர் பேடில் மேலே இருக்கிறதையும் மேலே க்ளீன் பண்ணிடுங்க மறக்காமல். ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக மேலே தொடச்சாலே போதும். ரொம்ப அழுத்தி தொடச்சோம்னா அது உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், அது நெளிஞ்சு போயிடும் அப்புறம். அதே மாதிரி மேலே டாப்லேயும் லைட்டாக மேலே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அதாவது உள்ளே விழுகாமல் மேட் டாப்பில் லைட்டாக இது பண்ணால் போதும். அப்புறம் ஏர் ப்ளோயரையும் லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சாலே போதும். ஓரளவு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபில்டர் நான் இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வச்சு துடைக்க போகிறேன். லைட்டாக நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மேலே அப்படியே தொடச்சி விட்டோம்னாலே போதும், எல்லாம் அப்படியே அழகாக ரிமூவ் ஆகுது. நான் ஒரே ஆளே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரே கையில் இது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் ஸ்டாண்டில் வச்சிடுறேன். இப்படி நம்ம தூக்கி பிடிச்சிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தட்டினாலே போதும், அழகாக டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகுது. இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் தட்டி எடுத்துடலாம். நான் ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சதுக்கே மேக்ஸிமம் எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபில்டரை பாருங்கள் நீங்களே எவ்வளோ கிளியராக எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் தட்டி எடுத்தால் போதும். ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தொடச்சதுக்கே அவ்வளோதான் ரிமூவ் ஆகிடுது. இது நம்ம டேரெக்டாக ப்ரெஷ் இல்லை துணியில் க்ளீன் பண்ணால் கூட போகாது. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகும். ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் வேறு எதாவது யூஸ் பண்ணி ஒரு துணியோ இல்லை வேறு எதாவது வச்சு தட்டினீங்கனாலோ அந்த நெட்டு டேமேஜ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப லேஸாக தான் இருக்கும் அந்த நெட்டு. ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் எல்லா டஸ்ட்டுமே இதிலே ரிமூவ் ஆயிடுச்சு, 2 ஃபில்டர்லேயுமே. இப்போ நான் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன்.
இந்த ரெண்டையுமே தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அது ஆப்போசிட் சைடும் உள் சைடுமே நல்லா தண்ணியில் நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் அதில் இருக்கிறதுமே வெளியே வந்துடும். 2 ஃபில்டருமே இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம வெயிலில் ஒரு 5 நிமிஷம் காய விட்டுருவோம். நல்லா சன்லைட் பட்டுச்சுன்னா அதில் இருக்க பாக்டீரியாலாம் இன்னும் கொஞ்சம் போயிடும். இப்போ நம்ம நல்லா காய வச்சு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்டர் எடுத்து அதே நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி அதே பொசிஷனில் அந்த காடியில் நம்ம வச்சு உள்ளே தள்ளணும்னாலே போதும். அழகாக அதில் இன்சர்ட் ஆகி உள்ளே செட் ஆகிக்கிறோம். நம்ம நல்லா உள்ளே ப்ரெஷர் கொடுத்து தள்ளினதுக்கப்புறம் கீழே அந்த இதில் லாக் மாதிரி இருக்கும். அதில் வச்சு கீழாப்பில் ஒரு அமுக்கணும்னாலே நல்லா லாக் ஆயிரும். இப்போ அதே மாதிரி அந்த ஃபில்டரையும் மாட்டணும். இதே அதே மாதிரி உள்ளே வச்சு மெதுவாக தள்ளோம்னாலே போதும். உள்ளே போய் அழகாக செட் ஆயிரும். கீழே அதே மாதிரி அந்த கிளிப்பில் வச்சு கிளிக் பண்ணால் போதும், லாக் ஆயிரும். மேலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸை. இப்போ ரெண்டையுமே நான் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டோரை லாக் பண்ணிடுவோம். வச்சு லைட்டாக புஷ் பண்ணாலே போதும், லாக் ஆயிரும். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபில்டரோட சேஞ்சஸை பாருங்கள். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ளோவே ரொம்ப லோவாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சூப்பராகவே வருது. ஏர் ஃப்ளோ நல்லா ப்ரெஷராகவே வருது ஓரளவு. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த அந்த டஸ்ட்டுக்கு அவ்வளோ ஏர் ஃப்ளோ வரதே பெருசு. ஆனால் இப்போ அதை ரிமூவ் பண்ணுவோம், பயங்கரமாக ஏர் ஃப்ளோ வருது. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃபில்டரை பாருங்கள், எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏர் ஃபில்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸ் க்ரியேட்டிவாக வரதுக்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.